கண்ணில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே உறவு அப்பா மட்டுமே. அன்பான அப்பா கிடைத்த மகள்கள் எல்லாருமே தேவதைகள் தான். என் சாதனைகளை பலர் பாராட்டினாலும் என் சோதனையை பாராட்டிய ஒரே உள்ளம் என் அப்பா மட்டுமே. உங்கள் பெற்றோரை அவர்கள் உயிருடன் இருக்கும்போது மதியுங்கள். இறந்த பிறகு அவளுடைய கல்லறைக்கு சென்று வணங்குவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த நாள் இனிய நாள். தமிழ் மோட்டிவ் பிரதர் சேனலில் அவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு உறவுகளே, இன்றைய தலைப்பு அப்பா. என்னை 10 மாதங்கள் கருவறையில் சுமந்தவள் என் தாய் என்றாள். என் தாயையும் சேர்த்து என்னையும் தன் நெஞ்சில் சுமந்தவர் என் அப்பா. உன்னை வயிற்றில் சுமக்கும் பாக்கியம் இல்லை எனக்கு, ஆகையால் என் நெஞ்சில் சுமந்து தீர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னவர் என் அப்பா. அன்பை உள்ளே வைத்துக்கொண்டு எதிரியைப் போல் தெரியும் ஒரே உறவு அப்பாக்கள் மட்டுமே. கண்ணில் கோபத்தையும் இதயில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே உறவு அப்பா மட்டுமே. அன்பான அப்பா கிடைத்த மகள்கள் எல்லாருமே தேவதைகள் தான். பொறுமை இல்லாதவன் கூட ஒரு குழந்தைக்கு தந்தையாக முடியும். பொறுப்பு உள்ளவன் தான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியும். இறுதியாக மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மொத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை என்று. மகனின் முதல் கதாநாயகன், முதல் வில்லன் அப்பாக்கள் மட்டுமே. இப்பதிவினை கேட்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இப்பதிவின் கீழ் உங்களுக்கு நிறைகுறைகள் இருப்பின் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்வோம். மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில்.